ஹாய்ங்க, நான் உங்கள் பாரதி. இந்த வீடியோவில் நம்ம எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய பானிபூரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி உருவானுச்சுங்கிற ஒரு குட்டி ஸ்டோரி பாட்டு வந்துருமா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க. பாண்டவர்கள் திரௌபதியை திருமணம் செஞ்சு வந்த பிறகு திரௌபதியோட மாமியார் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாங்களாம். நான் கொடுக்குற இந்த மாவையும் கொஞ்சம் பொருட்களையும் வச்சு நீ 5 பேருக்கும் நல்ல உணவாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி பஞ்சகச்சையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவு செஞ்சு எல்லாருக்கும் பரிமாறினாங்களாம். அதுதான் நம்ம காலப்போக்கில் பானிபூரின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. ஏ பையா, ஏக் பிளேட் பானிபூரி தேதோ. அக்கல கையை விட்டு தேடுறான். நம்ம வடக்கு நம்ம பானிபூரி எப்படிலாம் செய்கிறாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. அந்த பானியோட தண்ணி எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லி, புதினா இது எல்லாத்தையும் அரைச்சி அது நேச்சுரலாகவே ஒரு க்ரீன் கலருங்க. அதை சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த கலரிங் பத்தாமல் எக்ஸ்ட்ரா கலர் ஏஜென்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகுமாங்க. ஏன் கேன்சர் கூட வர வாய்ப்பு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த பானிலோட தண்ணி கெட்டு போச்சுன்னா ஈகோலி, சல்மோனெல்லா டைப் ஃபேக்ட்ரி எல்லாம் அதில் உருவாகுங்க. அதை நம்ம வாங்கி சாப்பிடும்போது நமக்கு டைஃபாய்டு, அல்சர் மாதிரி நோயெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வாங்கி கொடுக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் சாப்பிடவே வேணான்னு சொல்லலை, உங்களுக்கு ஆசையாக இருந்தால் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். லெட்ஸ் க்ரோ ஹெல்த்.